ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படியுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நேற்று அனலிசிஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம 19,500 ரேஞ்சு போகும், ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனோடனே கரெக்டா அடுத்தடுத்த கேண்டில் வந்து மார்க்கெட் எந்த அளவுல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்மளோட அனாலிசிஸ் எக்ஸாக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. 19,331ல சொல்லியிருந்தோம். நான் இன்னும் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்டா கேண்டில் வந்து லோ எந்த லெவலில் ரீச் ஆயிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மாற்றணும்ல, எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டேவோட ஹையை தொட்டுட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இதை வந்து ஃபர்தரா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி டே கேண்டிலுக்கு போயிடலாம். டே கேண்டில்ல பாருங்க, டே கேண்டில்ல இன்னைக்கு எக்ஸாக்டா என்ன ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டேவோட ஹை இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. லோ வந்து நம்ம சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணி 19,333 அந்த ரீஜன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற வயலட் லைன் எடுத்து அந்த இடத்துல சப்போர்ட் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுறோங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 19,486. சரிங்களா? ஆல்மோஸ்ட் 19,500 ரீஜன். இந்த இடத்துல எத்தனை வாட்டி மார்க்கெட் வந்து வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ப்ரீவியஸா சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது. இப்ப நாளைக்கு கேப் அப்ல கூட குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஓப்பன் ஆனா கூட இந்த 19,500 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த ஜோன்ல ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் அதுக்கு நியர்பை லெவல்லையும் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ 19,500 லெவல் வரப்ப கொஞ்சம் பொசிஷன் எந்த மாதிரி மூமெண்டம் நடக்குது, இல்ல நீங்க இங்கிருந்து கால் ஆப்ஷன்ல ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பாதி ப்ராஃபிட்டை புக் பண்றது, அந்த மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டை சேவ் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதே வந்து இந்த 19,300 330 ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே உடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்டு 19,280 இந்த ரீஜனையும், அதுக்கு அடுத்து கீழே நமக்கு சப்போர்ட் பாயிண்டா 19,200 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஹரிசாண்டல் லைன்ல இந்த இடத்துல உள்ள சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டா ஆக்கணும் பாருங்க. 19,224 இந்த இடத்தோட லோவையும் பிளஸ் இங்க வந்திருக்கிற கேண்டிலோட க்ளோசிங் பிளஸ் இந்த கேண்டிலோட ஹை லெவல். சரியா? இதை கன்சிடர் பண்ணி டவுன் ஆச்சுன்னா அடுத்து 19,270 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட். ஏன்னா இது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. அது கீழே உடைக்கிற பட்சத்தில் நமக்கு 19,230 இதெல்லாம் வந்து ஃபர்தரா எந்தெந்த லெவல் போகுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், 1 ஹவர் கேண்டில் போகலாம். 1 ஹவர் கேண்டில் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1 ஹவர் கேண்டில்ல ஆக்சுவலா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றேன். இப்போ நீங்க இந்த இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னா இது ஒரு டாப், இந்த இடம் நெக் லைனு, திருப்பி இங்க பாருங்க டாப்ல நின்றுருக்கு. இது கேப் அப் ஆகி மேல மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல இது மேல ஏற ட்ரை பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துக்கு கீழே டவுன் ஆகுதுன்னா திருப்பி இந்த நெக்லைன் லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 19,330 இதுக்கு கீழே உடைக்கிற பட்சத்துல ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இந்த லெவல் 19,275 வரைக்கும் வந்து இந்த டபுள் டாப் லெவல் மாதிரி இதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? இது கீழே வந்தா கூட நம்ம வந்து 19,224 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து ஜஸ்ட் எப்படி பேட்டர்ன்ஸை நம்ம இதுக்குள்ளார கொண்டு வர ட்ரை பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம இதில் எப்படி ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணலாம்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்ல, ஒரு லோ, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை போயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட் லெவல் அப்படி வரணும்னா கூட இந்த ட்ரெண்ட் லைனோட கண்டினியூஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19,300 திருப்பி எகெயின் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்தையே வந்து ரீடெஸ்டா கன்சிடர் ஆகுதுன்னு வச்சுங்களேன் மார்க்கெட்ல, ஃபர்தரா இந்த மூமெண்டம் எங்க போக ஆரம்பிக்கும், திருப்பி எகெயின் 19,580 வரைக்கும்
புல் பேக் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ ஃபார்மேஷன் வந்து டபுள் டாப் ஆச்சுன்னா திருப்பி டவுன் ஆகிறதுக்காகவும், இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் 19,500 இந்த ரீஜன்ல உள்ள 80 பாயிண்ட் 60 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 19,420லேருந்து 19,480 இந்த 60 பாயிண்ட்ஸை பிடிக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இதுக்குள்ளார மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த ஜோனோட பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்து ரிவர்ஸ் ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, சப்போஸ் இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துக்கு கீழே டவுன் ஆனா 19,330 ரீஜன். இது கிளியரா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப நம்ம இந்த ட்ரெண்ட் லைனையே அப்படியே ரிவர்ஸா மாத்துவோம் பாருங்களேன். எப்படி மாத்தலான்ட்டு. இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஹை இருக்குல்ல, இதையும் இப்போ ரீசெண்டா ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, வந்துச்சுல்ல, அந்த ஹையையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாட்டம்ல இந்த ஜோன்ல இருந்து இப்போ ஃபார்மேஷன் கொடுத்த லோ வந்துச்சுல்ல, அந்த லெவல். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேல ஃபர்தரா பிரேக் அவுட் ஆகுறப்ப 19,484. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன், திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து புல் பேக் கொடுக்குற பட்சத்துல 19,580. அப்படி இல்ல இந்த ட்ரெண்ட் லைன் வளைஞ்சிருக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ 19,380 இந்த ரீஜனுக்கு கீழ பிரேக் அவுட் ஆகுறப்ப 19,330யும் அதுக்கு அடுத்து கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19,274 வரைக்கும் கீழ இறங்கும். சரிங்களா? இறங்கிட்டு திருப்பி இதுல ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த லெவல நிஃப்டில ஃபாலோ பண்றப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான ப்ராஃபிட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் என்ன பண்றேன், இப்ப 15 மினிட்ஸ் வச்சு எப்படி நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க. இப்போ இதுல லாஸ்டா ஃபார்ம் இருக்கிற ஃபார்மேஷனை பாருங்களேன். ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? இங்க இருந்து பாருங்க. இது ஒரு அப் ட்ரெண்டு. இந்த சைடு வேஸ்ல ஆக்சுவலா வந்து இது ஒரு சைடு வேஸ் மாதிரி தான். ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் இந்த ஹைலையும் தான் நின்றுருக்கு. சரிங்களா? ஆனா ஃபார்ம் ஆயிருக்க ஒரு ஃபார்மேஷன் பேட்டர்னை பார்க்க முடியுதான்னு பாருங்க. அந்த பேட்டர்ன் ஆக்சுவலா ஒரு லோ, ஹை, திருப்பி அகைன் ஹெட்டு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இங்க எவ்வளோ லெவல் இருக்கோ அதே லெவல். அப்ப இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? 19,500 போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி காமிக்குதா? சரிங்களா? இது எப்ப வேலிட்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுறப்ப. சரிங்களா? பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டி. சப்போஸ் இதுக்கு கீழ டவுன் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஃபாலோ பண்ணோம். அப்ப இந்த 19,380 இந்த ரீஜனுக்கு கீழ இறங்குறப்ப நீங்க இத வச்சு டார்கெட்டா ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லாம இப்ப சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா? அந்த மாரி கூட மொமெண்டம் இதுக்குள்ளேயே சைட்வேஸ்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ கால் சைடு போச்சுன்னா 19,480 இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகுறப்ப அடுத்த டார்கெட்டா நம்ம வந்து 19,580 வச்சுக்கலாம். டவுன் ஆகுற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 19,330யும் செகண்ட் டார்கெட்டா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்? 19,275 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவலும் ஒரு கன்சல்டேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் நம்ம அனலிசிஸ் வீடியோல. எக்ஸாக்டா இந்த இடம் பிரேக் அவுட் ஆன பட்சத்துல ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணி இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனோன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோட்டம் கொடுத்துருக்குன்னு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. இதை இங்க இருந்து பிரேக் அவுட் ஆனப்ப இதை டார்கெட்டா வச்சு ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இந்த அளவுக்கு எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க 43,800 நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டா மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்குங்க. 43,087 அந்த ரீஜன் வரைக்கும் மார்க்கெட் மேல ஏறிட்டு தான் அடுத்த கேண்டில் வந்து டவுன்ல கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இதை ஃபர்தரா எப்படி நம்ம நாளைக்கு அப்ரோச் பண்ணலாம்? நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்றேன், எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டே போறேன். அப்ப இன்னைய டே வந்து பாருங்க, நான் நேரே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 4 செக்ஷனாவே வந்து நமக்கு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு புல்லிஷ் கேண்டிலும் பிரேக் அவுட்டையும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதை வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அது சொன்னல 15 மினிட்ஸ்ல பாருங்க 43,800 சொன்னோமா?
எக்ஸாக்டா 43,800 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நின்றுதான். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் எங்க போகும் பாருங்க. 44,042 இருந்து 44,050 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியரா காமிக்குது. சரிங்களா? ஸோ இன் பிட்வீன்ல ஏதாவது சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா நான் பார்க்குறேன். இந்த கேண்டிலோட லோ ஒன்லி ஒன் டச் பாயிண்ட், அடுத்து செகண்ட் டச், இது தேர்ட் டச் க்ளோசிங்ல தான் இருக்கு. சரிங்களா? இன் பிட்வீன்ல எடுத்துக்கிட்டா கூட 43,800 மேல மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இடையில வந்து 100, அதாவது 43,900 இருந்து ஒரு ரவுண்ட் நம்பரு, அந்த இடத்துலயும் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம், ஹரிசாண்டல் லைன்ல அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 43,800க்கு மேல போறப்ப 900யும் 900க்கு மேல மூவ் ஆகுறப்ப 44,050 அந்த ரீஜனையும் போய் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தரா இதுக்குள்ள எப்படி நம்ம 15 மினிட்ஸ்ல போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 ஹவர் 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் கண்டு வைக்கிறேன். மீன்ஸ் 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் 43,900 இருந்து 44,000 வரைக்கும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால செல்லர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வச்சு பேங்க் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், மூமெண்டம் வந்து ஒரு சைடு வேஸ்லயோ இல்ல ஒரு அப் ட்ரெண்ட் சைடு வேஸ்லயோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ட்ரெண்ட் லைனை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைனையும் டெலிட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போ இதுக்குள்ள அடுத்து நம்ம என்ன மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டவுன் ஆனா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கும். அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ஆச்சுன்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இங்க இருந்து இந்த கேண்டில் பிளஸ் இந்த கேண்டிலோட லோ எடுத்திருக்கேன். சரியா? இப்போ 43,800ல இருந்து கீழே இறங்குனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ண வந்துட்டோம். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், டேக்கு போயிட்டு முதல்ல அதை மார்க் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிடுவோம். பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் பண்ணி அதை உட்காரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டேவோட ஹையையும் மார்க் பண்ணுறேன். அது ஆல்மோஸ்ட் 43,800 ரீஜன். சரிங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு இப்போ 1 ஹவர் கண்டினியூ போகிறேன். 1 ஹவர் கண்டினியூல என்ன மாதிரி மூமெண்டம்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்க, நமக்கு 43,800 லெவல் இருக்கா, இதுக்கு கீழே இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 43,600யும், அப்போ இங்கே பாருங்க இங்கேருந்து போகிற ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா? 43,600 ஜின் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். அது கீழே இறங்கினா கூட 43,500 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இது வந்து 43,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சரி, இப்போ இதுக்கு மேலே ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 43,900யும் 44,050 வரைக்கும் மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், எந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. தெரியுதுங்களா? இது வந்து ஒரு லோ, இது ஒரு ஹை, எகெயின் லோ, இந்த இடத்துல ஹைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சொல்றேன்னா பாருங்க, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, எகெயின் இப்போ ஹைல இருக்கு. சரிங்களா? சப்போர்ட் எடுத்தா இந்த இடம், அப்படி இல்லை இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இங்கே ஒரு சின்ன ரீடெஸ்ட், எகெயின் இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா? இதை நம்ம வந்து 15 மினிட்ஸ் கண்டியில் போயிட்டு என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கண்டில் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கண்டில் வச்சு அப்ரோச் பண்ணுறது எப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ மார்க்கெட் வந்து 43,800க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 43,900க்கும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப 44,050 இந்த ரீஜன் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கால் சைடு போனால், இதே புட் சைடு போகுதுன்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்களா 43,740. ஸோ 43,700க்கு கீழே இறங்குறப்ப 43,600யும் அது கீழே உடச்சிச்சுன்னா 43,400 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இது ரெண்டுமே இல்லாம மார்க்கெட்ல நாளைக்கு செல்லர்ஸோட, அதாவது ரைட்டர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டு ஜோனுக்குள்ள
43,900லேருந்து 43,600க்குள்ள ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல கூட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதான் கம்ப்ளீட்டா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல இன்னும் நான் ஏதாவது டீடைல்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டீடைல்ஸும் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எஃப்ஐஸ் எந்த லெவலுக்கு பையிங் செல்லிங்ல இருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் எஃப்ஐஎஸோட டேட்டா ஓப்பன் பண்றேன். எஃப்ஐஎஸ் இன்னைக்குமே 7th நவம்பர் 497 கோடிக்கு வந்து செல்லிங்ல தான் இருக்காங்க. சரிங்களா? எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூவா செல்லிங்லேயே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.